श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्याम साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि. இந்த பாட்டை உனக்கு எழுதி தரேன், படிப்பு நல்லா வரும். நீ பேசுற பேச்சு பள்ளிக்கூடத்துல பேச்சு போட்டி வந்தா கலந்துக்கோ, நீனா முதல் பரிசு வாங்கு. புரியுதா? நான் எழுதி தரேன். நாளைக்கு ஒரு பேப்பர் பேனா கொண்டு வரியா? ஞாபகமா? சரி. இதுல விழ முடியாது, நீ சின்ன குழந்தை, அவர் வரலாம். கிருஷ்ணான்வயேன தததிம் யமுனானுபாவம் தீர்த்தைரதாவதவகாஹ்ய சரஸ்வதீம் தே. சரஸ்வதினா யாரு தெரியுமா? கல்வி கடவுள். கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாட்சாத் வாசஸ்புரந்தி மகரந்தமூகா கவீனாம் திசந்து மே தேவ சதா த்வதீயாः தயா தரங்கானுச்சரா கடாட்சாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் சரந்தி சரஸ்வதீம் சம்சிக காமதேனும். அடியேன் இங்க எங்க காலேஜ் அடியேன் நீளாதுல்யத்தனகிரி தடி சுப்தமுத்தோத்கிருஷ்ணம். நீங்க வந்துதான் பாராட்சம் ஸ்வம் ஸ்ருதி சதசித்தம் அத்தியாபயன் ஓச்சிஷ்டாயாம் சுத்திநிகலிதம் ஞாபகாகிருத்ய புங்கே கோதா தஸ்யை நமீரமிதம் பூயேவா பூயா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இனிஷியால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை கூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருட வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கிடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மனிலோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் பொறிதமிழ் ஐந்தும் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே பாவி முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே பேரரங்கற்கே எண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லை வளநாடி வாழியே வன்புகுவை நகர்கோரை மலர்த்தலங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். உபச்சாராவதேயேன கிருதான் அகரஹர்மயா அபச்சாரான் இமான் சர்வான் சமஸ்த. சிவப்பதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து பல கிராமங்களிலிருந்து பக்தர்களாக உங்களை இங்கே வரவழைத்து இந்த கோவிலுக்கு சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு வரவழைத்து எல்லாருக்கும் நன்மை செய்கிறவன் அவன்கிறது நமக்கு தெரியுது. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணல, ஆசீர்வாதம் தரல, நன்மை தரல, எல்லாருக்கும் தரான். அவன் பட்சபாதம் இல்லாதவன், பாகுபாடு இல்லாதவன். இவர் படித்தவர், இவர் படிக்காதவர், இவர் சின்ன குழந்தை, பெரியவர், இவர் பணம் இவற்றை நிறைய இருக்கு, இவர் பணம் நிறைய இல்லை, அப்படின்லாம் இல்லை. அவருக்கு பாகுபாடு கிடையாது. அதான் இன்னைக்கு பாசுரத்துல பார்க்கணும். இன்னொரு விஷயம், பெரிய பிராட்டி ரங்கநாயிகா அம்மன் தாயார். அம்மா உங்களுக்கு அம்மன் சொன்னா உடனே புரியும், தாயார் சொல்றோம். நம்முடைய அம்மாவுக்கு தாயார் தானே பேரு. தாயார் இருக்காங்க, அவங்க போட்டி போட்டுட்டு ரங்கநாதனோட கூட இருந்துட்டு யாருக்கு என்ன நன்மை செய்யணும்னு கேட்கிறான். அவர் என்ன பண்றாரு, ரங்கநாதன் படுத்துட்டு இருக்காரு, அப்புறம் நிக்கிறாரு, முன்னாடி நிக்கிறாரு பாருங்க, பின்னால படுத்துட்டு இருக்காரு, முன்னால் நிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு,
நீ என்ன எல்லாருக்கும் நன்மை செய்யறது, நான் செய்யணும் அப்படின்னு முந்தி வராரு, முன்னாடி வராரு. அதுக்குதான் முன்னாடி வந்திருக்காரு. படுத்துக்கிட்டு இருந்தவர் நின்றுட்டு இருக்காரு முன்னாடி வந்து. அக்ரே கிஞ்சித் முன்னாடி வராரு, கொஞ்சம் தான் முன்னாடி. புஜகசயனஹ பாம்பு மேல படுத்துட்டு இருக்காரு. புஜகசயனஹ சுவாத்மனை ஆத்மனசன். அவர் யாரு இவர் யாருன்னா வெவ்வேறு ஆள் இல்ல, ஒரே ஆள் தான். இவரும் அவரே தான், சீனிவாச பெருமாளும் அவர் தான். திருப்பதியில் இருக்காரு, மலை மேல இருக்காரு, நடந்து போகணும். போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க, சில பேர் போயிருக்கீங்க. அதனால இந்த முதலே சொன்னேன், கோதாஸ்துதியில இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்லோகம், 20வது, இன்னைக்கு 20வது 19வது பாசனம் தான் இன்னைக்கு. அதனால ஒரு இது மேலே முன்னாடி போயிடுவோம். என்ன, தன்யே சமஸ்த ஜகதாம் பிதுருத்தமாங்கே त्वन्मौळि माल्यभरसम्भरणेन भूयः इन्दीवरस्रजमिवाधति त्वदीयानि आकेकराणि बहुमान विलोकितानि. உங்களுக்கு தெரியும், சூடி கொடுத்த ஆண்டாள் 5 வயசு குழந்தையில 5 வயசு ஆறவல்லையும் அப்பா பெரியாழ்வார், வளர்த்த அப்பா, பெற்ற அப்பா இல்ல, வளர்த்த அப்பா, அவர் வீட்டு தோட்டத்திலே துளசி செடி கிட்ட கீழே கடந்த தாயார் பூமி பிராட்டி. இந்த பூமியில உட்கார்ந்துருக்கோமே நாங்க, ஆமா, காலால மிதிச்சுட்டு இருக்குமே அந்த பிராட்டி தாயாரை மிதிச்சுட்டு இருக்கோம் காலால. அதுக்காக நாம காலையில சொல்லணும், பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே, என்னுடைய காலடியால உன்னை உதைக்கிறேன், அதை நீ மன்னித்துக்கொள்னு கேட்கணும், தினம் கேட்கணும் காலையில எழுந்திருக்கும் போது. அப்புறம் ஓடுறோம், பறக்கிறோம், ராத்திரி வெளியில காலால தான் மீச்சிட்டு இருக்கோம். படுக்கச்சேதான் இப்படி காலை இப்படி நீட்டுறோம், அது வரையும் காலால மீச்சிட்டு இருக்கோம். அந்த பூமி பிராட்டி ஆண்டாளா அவதரித்தாள் இந்த நம்ம கலியுகத்துல, நாம இருக்கிற கலியுகத்துல. அப்போ நம்மளாம் என்ன நினைச்சுக்கணும், நம்மளாம் நன்றியுடையவர்களாக இருக்கும். எத்தனை பேர் இந்த உலகம் பூரா எல்லாரும் நம்ம நன்றியுடையவர்களாக இருக்கும். யாருக்கு? பூமி பிராட்டிக்கு. நம்ம காலை வச்சா உள்ள போகாம இருக்குமில்ல, காலை வச்சா உள்ள போயிடும். எது? சேரில் காலை வச்சா உள்ள போயிடும். ஒரு யானை இருக்கு, பெரிய யானை தெரியும், யானைன்னா பெருசா இருக்கும், நம்ம வீட்டோட 10 மடங்கு இருக்கும். அந்த யானை வந்து ஒரு சேர்ல காலை வைக்கிறது, காலை வச்ச உடனே உள்ள போயிடும். உள்ள போகும்பொழுது இன்னொரு யானை பாத்துரும், வீட்டுக்கார யானை பாத்துரும், பெண்டாட்டி யானை உள்ள போயிட்டு இருக்கு. அல்லது எப்படி வச்சுக்க, வீட்டுக்கார யானை உள்ள போகுது, பெண்டாட்டி யானை வெளியில நிக்குது, பார்த்துருச்சு. என்ன பண்ணுவோம் நம்மளாம்? என்ன பண்ணுவோம்? கத்துவோம். அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடுமோ, கயிறை கூப்பிடுமோ? அப்படி இல்லை, யானை குதிச்சிடும். அந்த யானை இன்னொரு யானை இருக்க, பெண்டாட்டி யானையோ அல்லது ஆண் யானையோ, அந்த சேர்ல அதுவும் குதிச்சிடும். நீ பண்ணா நானும் போயிடுவேன். அப்படி இழுக்க பார்க்க முடியலன்னா குதிச்சிடும். யானைக்கு அந்த மூளை இருக்கு, நமக்கு அது இல்லை. அப்படி சுவாமி இதுல சொல்றது என்னன்னு கேட்டா, நாம வந்து நன்றி உடையவராக இருக்கணும். அப்ப நன்றி உடையவராக இருக்கணும்னா எல்லாரும் நன்றி உடையவராக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது, குட்டி குழந்தை, இப்ப இந்த குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை இருக்கு, அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுவோம், அப்பா என்ன பண்ணுவாரு, மடியில உட்காந்து வச்சுப்பாரு, கொஞ்சுவார். அழகான பொண்ணு, நீ நல்ல பொண்ணு, படிக்கணும், அப்படி எல்லாம் அறிவுரை எல்லாம் தருவார். அப்ப அந்த இவர் சொல்ற ஆண்டாள பெரியாழ்வார் மடியில வச்சிருக்க, பிதுருத்தமாங்கே. சரி, மடியில வச்சிருக்காருன்னு சொல்லணுமா இல்லையா? இல்ல, தலையில வச்சிருக்காரு குழந்தை. தலையில 2 காலம் இப்படி போட்டு தலை மேல வச்சிருக்காரு. இங்க வச்சுக்க முடியலன்னா இங்க கழுத்துல 2 காலையும் போட்டு, குழந்தை காலை போட்டு வச்சிருக்காரு. பித்தூர் உத்தமா. இங்கே இதுக்கு பேர் உத்தமாங்கம், தலைக்கு பேர், சிறந்த உறுப்பு நம்ம உடம்புல. ஏன் வந்து போறவங்கலாம், வண்டியில போறவங்கலாம் தலையில ஒரு ஹெல்மெட் போட்டுருக்காங்க, மண்டை உடையக்கூடாதுன்னு. கை உடைஞ்சா கை புதுசா போட்டுக்கலாம், இந்த ஊர்லயே இருக்கு. கால் உடைஞ்சா கால் புதுசா போட்டுக்கலாம், மண்டை உடைஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால மண்டை ரொம்ப முக்கியம். அதுக்காக முத்தமாங்கே
அப்போ அந்த தலை, முக்கியமான தலையான உறுப்புல, உடல் உறுப்புல எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஆண்டாளுடைய மாலையே தானே வாங்கி தலையை குனிஞ்சு வாங்கியிருக்கான். அன்னைக்கு பார்த்தோம். தொன்மௌழி மால்ய சம்பரணேன பூயா, தினம் வாங்கிக்கிறான். இங்க நேத்தி ஜிஆர் சுவாமி மாலை போட்டாரு எல்லாருக்கும் இல்லையா? எனக்கு தினம் போடுறாங்களே, உங்களுக்கு நேத்தி போட்டாங்க, நீங்க போடுறாங்களா தெரியாது, பட் எனக்கு தினம் போடுறாங்களே. அதனால தினம் பெருமாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரே சந்தோஷம், அப்படியே குதிக்கிறார். ஓ, ஆண்டாளுடைய மாலை எனக்கு கிடைக்கு, தினம் கிடைக்குது அப்படின்னு. அப்போ என்னென்ன அங்க பூ இருக்கு, சாயங்கால வேளையில பூக்கக்கூடிய அல்லி மலர் இருக்கு, அதுக்கு பேர் இந்தீவரம்னு பேர். இந்தீவரம். அது என்ன, ஒவ்வொரு பூவா வெவ்வேறு கலரா பூ, நிறம், பல வர்ணங்கள்ல பூ எடுத்து போட்டார்னா அந்த பெரியாழ்வார் தொடுத்த மாலை, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை, ஒரு பெருமாளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னைக்கு என்ன நிறம் போடப்படுறாரு, வெள்ளையா பச்சையா? இந்த ஊர்ல என்ன இருக்கு, ஸ்ரீரங்கத்துல தவனம்னு ஒண்ணு இருக்கு, தவனம். அப்புறம் அந்த மாதிரி இந்த பச்சையா இருக்கும், அது பச்சையை சேர்த்து இருவாட்சி பூவை சேர்த்து மாலை போடுவாங்க. அந்த இன்னொன்னு கூட வந்து அது பேர் சொல்றேன் அப்புறம். அதனால இந்தீவர சிரஜமான்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு அல்லிமலர் பூ மாலையா எனக்கு கொடுக்க போறேன்னு கேட்கிறாரு பெருமாள் ஆண்டாள, ஆசையா கேட்கிறார். அப்போ ஆண்டாளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அது தினம் மாலை கேட்கிறாரு, நம்மகிட்ட தான் மாலை கேட்கிறாரு, எங்க அப்பா தொடுத்த மாலையை கேட்கிறாரு. எனக்கு அது குழந்தை, சின்ன குழந்தை, தொடுக்க தெரியல, இல்லாட்ட இப்ப இந்த குழந்தைய தொடுக்குமோ. நம்ம வீட்டுல நம்ம பழக்கல, நம்ம பழக்கினா ரொம்ப ஆச்சாரமான மாலை என்னன்னா வாழை நார்ல தொடுப்பாங்க. ஆச்சாரம் இல்லாத மாலை என்னன்னா எந்த நூல்லையாவது தொடுப்பாங்க, பிளாஸ்டிக் கயிறுல கூட தொடுப்பாங்க. அது ஒண்ணுமே ஆகாது, பிச்சு போட முடியாது. அதனால வாழை நார்ல தொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க விஷயம் பார்க்கணும். அவசியம் ஒரு 5 நிமிஷம் எழுந்துட்டு அப்புறம் போகும். என்னன்னு கேட்டா ஆண்டாளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, கொஞ்சம் தற்பெருமையா இருக்கு. ஆஹா, தினமும் கேட்கிறாரு. ஒரு நாளைக்கு கேட்டுட்டு வேண்டாம், நீ நாளைக்கு வேண்டாம்னு சொல்றாரா? இல்ல, தினமும் கேட்க. இந்த 29 நாள் மார்கழி மாசம் மட்டும் இல்ல, 365 நாள் கேட்க. இன்னைக்கு 2 பேரும் போட்டி போடுறாங்க. என்ன போட்டி? சஹானாங்கிற ராகம், குத்து விளக்கெரிய. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். இவர் சுவாமி ரங்கன், ரங்கன்னு சுருக்கமா சொல்லி கஸ்தூரி ரங்கன்னு பெருமாளுடைய பேர்ல இந்தூர்ல இவங்க பெற்றோர் இருந்து, எங்க கல்லூரியில தூய வளனான்னு பேரு, தூயன்னு பேரு, எங்க கல்லூரிக்கு பேரு தூய்மையான பேரு. அந்த தூய்மையான வளனார்னா அந்த ஒரு பாதிரியா இருந்தா அவருக்கு பேரு வளனார் பேரு. வளம்னு அவங்களுக்கு தெரியும். உங்க நிலத்துல நெல் நிறைய விளைந்தா அது வளம், கரும்பு நிறைய விளைஞ்சா வளர்ந்தது, வளனார் பேரு. ஆங்கிலத்துல ஜோசப்னு பேரு. அது வந்து புரியாது நமக்கு ஆங்கிலம், எப்படி வளனார் பேர் வச்சாங்க. அந்த வளனார் கல்லூரி 1844 நாகப்பட்டினத்துல ஆரம்பிச்சது, 47 திருச்சி வந்தது. இவர் 1973 படிச்சார். எவ்வளவு வருஷம் கழிச்சு? 108 வருஷமா சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவர் தமிழ் படிச்சதாக தெரியுது. இந்த கஸ்தூரிங்கிறது நெற்றியில இருக்கிற திலகம் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு, கருப்பா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும், மனம் பொருந்தி இருக்கும். அது எப்படி சூடி கொடுத்த மாலையை வைத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு எப்போதுமே தினமும் மாலை மனமோடு இருக்கும், அப்படி. ஆமா ஆமா, வேணும் வேணும் வேணும். தயவு செய்து 2 பேரும் தம்பதியா வந்து அனுகிரகம். இல்ல இங்கே என் பக்கத்துல இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு இவர்
பிஎஸ்சி என்ன பிசிக்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தார். நல்லா பேராசிரியர்கிட்ட படித்தார். அனந்த பத்மநாபன் ஒருத்தர் இருந்தார். அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ படிச்சுட்டு அவர் அப்புறம் உடனே பணிக்கு போயிட்டார். எங்கள் காலேஜ் ப்ராடக்ட் சிவுவை கஸ்தூரங்கன் சுவாமி எல்லாரையுமே இந்த வீடியோவில் வர சொல்லு. அதனால தான் இங்கே இவருடைய நண்பரும் ஒருத்தர் வந்திருக்கார், அதாவது உறவினர் வேற. அவரும் ஒரு நாள் வந்தார், இப்போ திருப்பி வருவார், நாளைக்கு வருவார். இவர் வந்து பல 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 ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, பல வகைகளில் உயர்ந்தவராக ஆகி இப்போ ஓய்வு பெற்ற ஒரு பாடு இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து எங்கும் சுற்றி ரங்கனை சேவின்னு சொல்லுவாங்க. இப்போ ரங்கனை சேவிக்க வந்திருக்கார். கஸ்தூர் ரங்கனை சேவிக்க வந்திருக்கார். அவருக்கு தன்யவாதங்கள், அவருடைய நன்றிகள். இன்னும் நிறைய அவருக்கு எனக்கும் அவருக்கும் ரொம்ப அறிமுகம் ரொம்ப இல்லை. நான் வேடிக்கை என்ன சொன்னேன்னா, 1975 நான் வந்தேன், 73 வந்து படிச்சுட்டு முன்னாடி கிளம்பி போயிட்டேன். அதனால் தெரியாது. தெரிஞ்சிருந்தா இன்னும் இப்போ நான் கேட்டேன், எங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் வரீங்களான்னு கேட்டேன். சரின்னு சொன்னேன். அப்புறம் சேர்த்துக்கலான்னு இருக்கோம். அது எந்த அனாவசியமாக அங்கே எதுவும் படம்லாம் அனுப்ப மாட்டோம், வீடியோலாம். நாங்கள் வந்து பெருமாள் படமும் அனுப்ப மாட்டோம். அது என்னென்னா, என்ன முக்கியமோ நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான். நீங்கள் எழுதுனா தான் போதும். அப்படி இன்னொருத்தர் எழுதுனதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இது இங்கே வந்து என்ன அடியனுடைய உபன்யாசத்தை கேட்கணும்னு இப்போ வந்துருக்கார். அதனால் திருப்பியும் அவர்கிட்டையும் உங்கள்கிட்டையும் என்ன கேள்வி இது கேட்குற என்ன பிரார்த்தனை என்னென்னா, 13ஆம் தேதி ஜனவரி வரையும் நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சொற்பொழிவு ஏற்பாடு ஆனால் பகவத் அனுகிரகத்தில் என்ன பண்ணலாம். ஒவ்வொரு பாசுரத்துக்கும் 100 நாள் சொல்லலாங்கிற மாதிரியா இருக்குது. அதனால் சகானாராகும் குத்து விளக்கெடு கொஞ்சம் இங்கே இல்லை இல்லை ஒரு 2 நிமிஷம் வயதில் என்னை விட பெரியவர். இன்னொன்று, இவருடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தேர்வு பிரிவில் இருந்தார். இவர் வந்து சிவுவே ராகவன் சுவாமின்னு பேர். ரொம்ப நாளாக பழக்கம். ரொம்ப தேர்வு பிரிவுனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஜாக்கிரதையாக இருந்தார். அவர் யாருக்கும் கெட்ட பேர் உண்டாக்காமல் இருந்தார், நல்ல பேர் உண்டாக்கினார். கெட்ட பேர் நல்ல பேர் உண்டாக்கினான்னு பேர். ரகசியத்தை எல்லாம் காப்பாற்றணும், ரகசியத்தெல்லாம் காப்பாற்றிட்டு இருந்தார். அவருடைய பாரியா வந்திருக்கான், மனைவி வந்திருக்கான். ஒரே இந்த சேர் இவர் வந்து 2 குழந்தைகள். எனக்கு வந்து அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இவர் நல்ல பக்திமான். இவர் வந்து எல்லா ஆசிரமத்துக்கும் வருவார். அதாவது பேதம் பார்க்க மாட்டார், வைஷ்ணவர்களில் பிரிவினை பார்க்க மாட்டார். இவர் வந்து ஆண்டவன் சிஷ்யர். ஏன்னு கேட்டால் அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர். நான் வந்து அகோபர்மணத்தை சேர்ந்தவன். இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கு மரியாதையாக இருக்கிறதுக்கு இவர் தான் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர். அப்படி இன்னொன்று என்னன்னு கேட்டால், இவர் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டில் என்ன பண்ணணும்னா, அம்மாவை அப்பாவை பார்த்துக்காம இருக்கக்கூடாது. அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு பணம் அனுப்பக்கூடாது. இவர் என்ன பண்ணாருன்னா, மாமியாரை பார்த்துக்க, இவங்களுடைய அம்மாவை பார்த்துருந்தார். அது ஒரு அதிசயம். வீட்டில் வந்து மாமியார் வீடுன்னா ஜெயில் வேடிக்கையா சொல்லுவாங்க, சிறைன்னு. அப்படிலாம் மாமியாரை பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு பாடம். சம்ஸ்கிருதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அது சொல்றேன். எத்தனை பேர் உங்களுக்கு அம்மா? ஒரு அம்மா தான் இல்லையா? பெருமாளுக்கு 2 அம்மா கிருஷ்ணாவதாரத்துல. பெற்றது தேவகி, வளர்த்தது யசோதை. பெற்றது வசுதேவன், வளர்த்தது நந்தகோபன். அப்படி எத்தனை அம்மா இருக்காங்கன்னா, அம்மா 5 பேர் இருக்காங்க இல்லையா? அது 5 பேருங்கிறீங்க அம்மா. நம்ம அவருக்கே 2 பேர் தான். நீங்க என்ன பெரிய கடவுளை விட பெரியவரான்னு கேட்டா 5 பேர். ராஜபத்னி, ராஜாவுடைய மனைவி இருக்காங்க, துர்கா இருக்காங்க, நம்ம அம்மா. அப்புறம் அதே மாதிரி குரு பத்னி, ஆசிரியருடைய மனைவி. குரு பத்னி, ராஜபத்னி.
அப்புறம் பத்னி மாதா, இவருடைய பத்னியுடைய அம்மா இவருக்கு அம்மா, மாமியார் அம்மா. ஸ்வமாதா, என்னுடைய அம்மா எனக்கு அம்மா, சொந்த அம்மா. அப்படி ராமன் அப்படி இருந்தான். கைகேயி இன்னொரு மனைவி, கௌசல்யா சொந்த அம்மா. கைகேயி ரொம்ப அன்பான, கௌசல்யாவோட அன்பான அம்மா கைகேயி. பின்னையே காட்டுக்கு துரத்தினாங்க. ராமாயணம் சொன்னா இங்க ரொம்ப நேரம் ஆகும். அதனால அது ராவணன் என்ற அசுரனை கொல்வதற்காக 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் என்ற ஒரு வரனை கேட்டு பெற்றவள் கைகேயி. இதை தெரியும் உங்களுக்கு, அப்பயும் சொல்லிருக்கேன், பெண்கள் எல்லாம் அறிவில் சிறந்தவர்கள், ஆண்களை விட அறிவில் சிறந்தவர்கள். அப்படி கன்னியாஸ்தி உங்களுடைய பருவத்தில் ஆசீர்வாதம் பண்ணணும். வாழலாம் பெரிய வாழலாம். எல்லா பாராயணத்துக்கும் எழுந்துள்ளுவார், எல்லா பாராயணத்துக்கும் எல்லா சந்நிதிகளையும் எழுந்துள்ளுவார். காலையில 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லா சந்நிதிக்கும் வந்துட்டு அப்படி போவார். அப்படி அந்த மாதிரி ரொம்ப எங்களுக்கு ஆப்தர்னு பேர். ஆப்தர்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க. அப்படின்னா நண்பர்னு அர்த்தம். இந்த நண்பர் என்ன அர்த்தம் கேட்டா, அவர் சொல்ல நம்பலான்னு. ஆப்தர்னா என்ன அர்த்தம்னா, இவர் நண்பர் தான், இவரை தெரியாது எனக்கு, ஆனா இவர் சொல்றதை நம்ப முடியுமா நம்முடைய தெரியாது, ஆனா இவர் சொல்றதை நம்பலாம். அதுக்கு பேர் ஆப்த வாக்கியம்னு பேர். என்ன பேசுறாங்களோ அதை நம்பலாம், முழுக்க நம்ப. சரி, நன்றி. ரொம்ப நேரம் ஆகுன்னு சொல்லுவீங்க, என்னடா பாட்டே ஆரம்பிக்கிறீங்களே, திருப்பாவையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வேற என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கீங்களே சொல்லுவாங்க. அது இல்லை. அதனால இதெல்லாம் தான் முக்கியம். வாழ்க்கை பாடம் நமக்கு முக்கியமே தவிர, வாழ்க்கை பாடம்ங்கிறது பாசனத்தை எப்பாவது படிச்சு எப்பாவது தெரிஞ்சுக்கலாம், புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கலாம். நேர பார்க்குற பாடம் கிடைக்காது. நேர பார்க்குற, நீங்க நேர கேட்குறீங்க. இதே நான் போட்டிருக்கேன், நான் நேற்று வீடியோ போட்டேன், யூடியூப்ல போய் கேட்டீங்கன்னா அது அவ்வளோ இதுவா ரொம்ப ஆச்சரியமா இருக்காது. நேரம் கேட்டீங்கன்னா இதுல இந்த பாசனத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வந்தேன். குருபத்னி, ராஜபத்னி, அப்புறம் வீட்டுல 3வது அம்மா இருக்காங்க. யாரு? ஜேஷ்ட பத்னி, உங்களுடைய அண்ணனுடைய மூத்த அண்ணனுடைய மனைவி ஜேஷ்ட பத்னி. பத்னி மாதா மாமியார், ஸ்வமாதாச்ச பஞ்சேதே பஞ்சேதா மாதர ஸ்மிருதாக. 5 பேர் அம்மா. சொல்லுது சாஸ்திரம், மரியாதையா நடக்கணும், அவ்வளவுதான். பூ போட்டு அர்ச்சனை பண்றது இல்லை பெருமாள் மாதிரி. நீங்க அம்மா உட்காருங்க, உங்களுக்கு பூ போடுறேன், 1000 பூ போடுறேன், அது இல்லை. சொல்றத கேட்கணும், சொல்றத கேட்கணும். அப்படி சொல்றது கேட்டீங்களா, என்ன கேட்டா கேட்டேன்னு சொல்லணும். வீட்டில் யாராவது பார்த்துட்டு கேட்கலன்னு சொல்லலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எவ்வளவு முடியுமோங்கிறது இல்லை. நான் 100 விழுக்காடு கேட்கணும், இல்லாட்டா 99.999 இப்போ உங்களுக்கு தெரியும், பைசா 50க்கு மேலே போனால் உங்களுக்கு 1 ரூபாய் ஆகிடும். 50 கீழே இருந்தால் 1 ரூபாய்க்கு கேட்டு, அந்த மாதிரி நம்ம மேலே இருக்கணும், 50 மார்க்குக்கு மேலே இருக்கணும். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெச்சென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்காட் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோரும் பாவாய். ஒரு முறை சொல்லக்கூடிய பாசனம். போன பாசனம், நேற்று பாசனம் 2 முறை. உந்து மதங்களித்தான் 2 முறை சொல்லும். இப்ப 1 முறை தான். குத்து விளக்கெரிய நேரம் வந்துடும் சப்ஜெக்டுக்கு. இந்த குத்து விளக்கெரியன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், குத்து விளக்கு 5 முகம் இருக்கும். நிறைய எத்தனை முகம் இருக்கும் தெரியாது, நிறைய முகம் இருக்கும். அதனால உங்க வீட்டுல இருக்கு குத்து விளக்கு, ராத்திரி பூரா எரியுது. அதுதான் பெட்ரூம் லைட்டு. படுக்கை அறை உள்ள இருக்கிற விளக்கு உங்க அந்த காலத்துல குத்து விளக்கு. அதுல என்ன எண்ணெய் ஊத்தணும்? தீப எண்ணெய் ஊற்றக்கூடாது. உங்ககிட்ட காசு இல்லைன்னு தீப எண்ணெய் ஊற்றக்கூடாது.
நல்லெண்ணெய் ஊற்றணும். சரி ரொம்ப விலையா இருக்கு, சரி அதோட விலை என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா அதுக்கு மேல நிறைய என்கிட்ட பணம் இருக்கு, நெய் ஊற்றணும். என்கிட்ட இவ்வளவு பணம் இல்லை, இழுப்ப எண்ணெய் ஊற்றணும். தீப எண்ணெய் பஞ்ச தீப எண்ணெய்ன்னு போட்டிருப்பாங்க, அது என்ன கலந்துருக்காங்களோ தெரியாது. பெட்ரோல் கலந்துருக்காங்களா மண்ணெண்ணெய் கலந்துருக்காங்களா தெரியாது, குபுக்குன்னு எரியும். அதெல்லாம் பெட்ரோல் போட்டிருக்காங்கன்னு. அதனால அப்படி எண்ணெய் விளக்கு ஏற்றணும். எவ்வளவு எப்படி ஏற்றணும்? முக்கியமா 2 ஏற்றணும். கால வேளையில கிழக்கு பார்த்து ஏற்றணும், மாலையிலையும் கிழக்கு பார்த்து ஏற்றணும். வலது பக்கம் வடக்கு பக்கம் ஏற்றணும், இடது பக்கம் தெற்கே ஏற்றக்கூடாது. அப்படி 2 முகம் ஏற்றினா போதும். உங்கள்கிட்ட நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நிறைய முகம் இருக்கிறதுலாம் ஏற்றும். கார்த்திகை அன்னைக்கு நீங்க நிறைய விளக்கு ஏற்றி வீட்டுக்குள்ள எல்லா அறையிலையும் வைத்து, வெளியில கொண்டு எங்கிட்ட ஒரு 100 விளக்கு இருக்கு, எங்கிட்ட பணம் இருக்கு அப்படி வெளியில கொண்டு வைக்கணும். வெளியில வைக்க தேவையில்லை. எங்க வீட்டு சுவர்ல எல்லாம் வைக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியட்டும் எங்க வீட்டுல 100 விளக்கு, உங்க வீட்டுல 1000 விளக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் பெருமை இல்லை. உள்ள இருக்கணும். வீடு எந்த ரூம்ல இருக்கணும்னா குளிக்கிற அறையில இருக்கணும், குளியற அறையில இருக்கணும். அதே மாதிரி இந்த கழிக்கிற அறையிலையும் இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு சின்ன விளக்கு, ஒரு கொஞ்ச நேரமாவது தெரியும். அப்படி அந்த குத்து விளக்கெரிய வீட்டுல என்ன பண்ணிருக்கா இந்த தாயார், ரங்கநாயகி தாயார், இங்க பத்மாவதி தாயார். இந்த தாயார் என்ன பண்ணிருக்கா, சாதாரணமா இரவுல இருட்டு இருக்கும், அதனால விளக்கு எரியறதுன்னு சொல்றோம். பகல்ல விளக்கு இருக்கா, பகல்ல விளக்கு ஏற்றிட்டு இருக்கா. கதவெல்லாம் சாத்திட்டா, குளிர் பனிங்கிறதுனால மார்கழி மாதம், அதனால கதவை சாத்தினா இருட்டா இருக்கு, லைட் எல்லாம் அணைச்சுட்டா விளக்கு ஏற்று. இது இந்த மாதிரி ஒரு அநியாயம் உண்டா? பகல்ல விளக்கு இருந்தீங்க வீட்டுல. இப்ப எங்க வீடு இருக்கு, கீழே இருக்கு, நல்ல வெளிச்சமே இல்லை. இவர் 2வது மாடியில இருக்காரு, நல்ல வெளிச்சம் இருக்கு, அதனால அவர் லைட் போட வேண்டாம், நான் லைட் போடணும். விளக்கு எரியுது, குத்து விளக்கு. சரி, குத்து விளக்கு யாரு? ஆசிரியர். அவரு எரியுதுன்னு சொல்லாதீங்க, அவர் பளபளன்னு பிரகாசமா இருக்கு. ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து மனசு நிறைந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த புகழோடு விளங்குகிறார். அப்படி ஆசிரியர் குத்து விளக்கெரிய. இப்ப பாருங்க, வீட்டுல கட்டில் இருக்கு. அந்த கட்டில் அந்த காலத்துல கைத்து கட்டில், வாசல்ல போய் படுத்துப்போம் சித்திரை மாசத்துல. அப்பெல்லாம் கொசு கடிக்காது, இப்ப கடிக்கும். அதனால அந்த கைத்து கட்டில் இல்லை, இங்க கோட்டுக்கால் கட்டில். எப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணா, 17 வயசுல மதுரா போய் கம்சன் என்ற அரக்கனை கொன்று இங்க ஏழலாம். சுவாமி ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு தெரியறதுக்கு இல்ல, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இவர் பிஹெச்இஎல் என்ற இங்கே ஒர்க் ஷாப்ல இருந்து பணி செய்து ஓய்வு பெற்றார். பாருங்க அவருடைய பணிவு கீழே உட்காந்து, என்னோட பெரியவர். எல்லாத்துலயும் வயது ஞானம் எல்லாத்துலயும். அப்படி சீலம்னு சொல்லுவாங்க. 3 விதத்துல ஒருத்தர் பெரியவரா இருக்கலாம். வயதுல பெரியவரா இருக்கலாம், குணத்துல பெரியவரா இருக்கலாம், அறிவுல பெரியவரா இருக்கலாம். இந்த 3 உண்டு. என்கிட்ட வரவங்க எல்லாம் பெரியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்க கோவில் சுவாமி செக்ரட்டரியா 1 மாசம் அப்பதான் இங்க வந்துட்டேன். இப்ப நான் கோவில் கமிட் பண்ணனால, கோவில் பேசினால நான் அனுபவிக்க முடியல. நேற்று அழகா சொன்னேன், ஒரு லைன் தான் கேட்டேன். இங்கிலீஷ்ல 2025 சொல்லலாம், தமிழ்ல 2025 தான் சொல்லலான்னு. அதை கேட்கும் போது எனக்கு இல்லையே ஒரு ஏக்கத்தோடு கூப்பிடுவாங்க. எந்த நாள் கூப்பிடுனா ஓடுவீங்க தவிர அந்த வார்த்தை ஒழிச்சுட்டு இருக்கு. இப்போ சொல்ல உள்ள போகும்போது தாத்தி 2வது மாடி பகல்ல லைட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் கேட்ட 1/2 மணி நேரம் ரொம்ப தான் சொல்றாரு சார். திருவண்ணாமலை எங்க நாள் பாருங்க, பெருமாள் பேர் தான். இந்த பெருமாள் பேரை ஏன் வைக்கிறோம்னு கேட்டா அப்படிதான் கூப்பிடணும். சரி, இவர் பெரியவர் ஆச்சே, கூப்பிடக்கூடாது, அதனால பெரியவர் தான் கூப்பிடணும், மகோதயன் கூப்பிடணும். அவர் சொல்றாரு வினயத்தோட வாடா போடான்னு கூப்பிடலாங்கிற.
சம்ஸ்கிருதத்துல வாடா போடா இல்லையே, இருந்தா கூப்பிட்டுருவேன். அதனால வாடி பொடி இல்ல சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல இருக்கு, ஹிந்தியில இல்ல, சம்ஸ்கிருதத்துல இல்ல. வாடா போடா சம்ஸ்கிருதத்துல இல்ல. இந்த குழந்தை இருக்கு, வாடின்னு சொல்லக்கூடாது, அது கோவம் வந்துடும், அது வேற விஷயம். வாங்கன்னு சொல்லணும். வாங்கன்னு சொல்றதுக்கு அப்புறம் அடுத்தது இவர் பெரியவர் இருக்காரு, 3 பேர் சேர்த்து சொல்ற மாதிரி வாங்கன்னு சொல்லணும். இவர் இருக்காரு, அதே மாதிரி பெரியவர் இந்த ஜியர் இருக்காரு, அவற்றை ரொம்ப அழகா சொல்லணும், மரியாதையா சொல்லணும். சாதாரணமா இவரை சொல்லும்போது யூஎம்னு சொல்லணும், நீங்க வாங்கன்னு சொல்லணும். அவரை சொல்லும்போது பவந்தகான்னு சொல்லணும். 2 வார்த்தை இருக்கு. மரியாதைக்கு சம்ஸ்கிருதம் நிறைய இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரே எழுத்து தான், OU. அதை உங்களை சொன்னீங்கன்னா நீனும் OU தான், நீங்க எல்லாரும் சேர்ந்து OU தான், எல்லாம் OU. விவஸ்தை கெட்ட பாஷைன்னு பேர் இங்கிலீஷ். அதனால ஒன்றும் சரியா கோட்டுக்கால் கட்டில் மேல். 17 வயசுல மதுரா போனா, கம்சனை அழிக்கிறதுக்கு உள்ள ஒரு அரண்மனைக்கு உள்ள போனா, வாசல்ல யானை இருந்தது, குவலையா பீடம் என்ற யானை இருந்தது, ஆண் யானை இருந்தது. ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது 4 தந்தம் இருந்தது, 4 தந்தம் இருந்தது. அதே மாதிரி இந்திரனுக்கு சொர்க்கத்துல மேலுலகத்துல ஐராவதம் என்ற யானைக்கு பேரு, அதுக்கு யான் 4 தந்தம். வேற எந்த யானைக்கு 4 தந்தம் கிடையாது. அந்த யானை வெள்ளை, கம்சன் யானை கருப்பு. இந்த கருப்புன்னு சொன்னாலே சாதாரணமா ஒரு நமக்கு பிடிச்ச நிறம் சொல்ல மாட்டோம். ஆனா பகவான் கருப்பு, கிருஷ்ணன் பேரு, அவன் அப்படிதான் சொன்னான். கருப்புங்கிறத மட்டமா நினைக்காதீங்க, நானும் கருப்பு தான். எப்படி மட்ட கருப்புன்னா வேடிக்கையா சொல்லுவாங்க, இவர் நல்லா சேப்பா இருக்காருன்னா சொல்ல முடியாது, இவரை தொட்டு பொட்டு இட்டுக்கலாமா, அப்படி பொட்டு இட்டுக்கிற அளவுக்கு கண்ணு கரையாது, அப்படி இருக்கான். அதனால இந்த பாசுரத்துல பாருங்க. சரி, கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால்னா தந்தம், அந்த பல்லு இருக்கிற பெரிய பல்லு வெள்ளையா இருக்கு, அதை உடைச்சு அது சீவி கால் பண்ணி கட்டில் பூரா தந்தம். உங்களுக்கு தெரியும், தமிழ்ல பழமொழி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். அதனால அது போயிடுச்சுன்னு வச்சா, உயிர் போயிடுச்சுன்னா அது உடம்பு பூரா தந்தம். இது மட்டும் தந்தம் இல்லை, உடம்பு பூரா எலும்பு பூரா, நம்ம எலும்பு பூரா ரொம்ப இதுவே இல்லை, அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஒன்றுமே கிடையாது. அது எல்லாம் தந்தம். ஆனால் அந்த தந்தத்தை கட்டில் பண்ணி அதில் படுத்துட்டு இருக்கா, ரெட்டை கட்டில் பண்ணி தாயாரும் பெருமாளும் சயன திருக்கோலத்தில் இருக்கான். கொட்டுக்கால் கட்டில் மேல். மெத்தென்ற பஞ்சு, இலவம் பஞ்சு மெத்தை. எப்படிப்பட்ட மெத்தைன்னு கேட்டா, அந்த பஞ்சு இருக்கு, உங்களுக்கு தெரியும், இந்த பஞ்சு அந்த காய் வெடிக்கும் பொழுது அந்த கிளி காத்துக்கிட்டு இருக்குமா, உள்ள இருந்து பழம் கிடைக்கும். அதனால இலவு காத்த கிளி போலன்னு ஏமாந்து போயிடுமா அந்த கிளி. உள்ள பழம் வருதுன்னு நினைச்சா உள்ள வெள்ளையா பஞ்சு வருது. அந்த பஞ்சை எடுத்து பார்த்துருப்பீங்க, அந்த பஞ்சுல விதை இருக்கு, அந்த விதையெல்லாம் போட்டு தலானி தச்சு வித்துருவான் அவங்களுக்கு. அதுவும் கூட அந்த பஞ்சில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்தா அது மென்மையாக இருக்கும். பஞ்சசயனத்தில் மெத்தென்ற பஞ்சசயனம். 5 பெட் இல்ல, 5 படுக்கை இல்ல, மென்மை, சாஃப்டா இருக்கும், குளிர்ச்சி கூலா இருக்கும், மென்மை அழகான வெள்ளை நிறமா இருக்கும், கண்ணுக்கு விருந்தா இருக்கும். அதுக்கப்புறம் அழகு. இப்படி 5 நல்ல குணங்கள். அதே மாதிரி நறுமணம், 5வது நறுமணம், நல்ல வாசனையா இருக்கும். சென்ட் தூவிருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க, பவுடர்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அதனால இப்படி எம்பெருமானுடைய படுக்கை எப்படி இருக்கு, அது பாம்பு படுக்கையா இருந்தாலும் சரி, அது கோட்டுக்கால் தந்த கட்டிலா இருந்தாலும் சரி, அப்படி கோட்டுக்கால் கட்டில் மேல் யார் உட்கார்ந்துருக்காரு, இங்க ஆசிரியர் உட்கார்ந்துருக்காரு. மாணவர்கள்லாம் சேர்ந்து தந்தத்துல கட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால கோட்டுக்கால் கட்டில் மேல். மெத்தென்ற ரொம்ப குஷனா இருக்கு, ஏறி உட்காரணும். மெத்தென்ற பஞ்ச சைனத்தின் மேல் ஏறி. ஏன் மேல் ஏறணும்னு இந்த தரையில இல்லையான்னு கேட்டா, உயரமா இருக்கணும், கட்டில் உயரமா இருக்கணும், படி வச்சு கூட ஏற முடியாது, அப்படி ஏறி மெத்த பஞ்ச சைனத்தின் மேலேறி. இவங்க 2 பேரும் அந்த தாயாரும் பெருமாளும் ஏறி உட்கார்ந்து பயணத்தின் மேலேறி.
கொத்தலர் பூங்குழல், நிறைய பூ. ஏற்கனவே ஆசைப்பட்டானா பெருமாள், அதனால ஆண்டாள் நிறைய பூவை வச்சுருக்கா தலையில. கொத்த அலர், அப்பதான் அரும்பு இருக்கு, மொட்டு, அது இன்னும் மலர்ல, கொத்து கொத்தா இருக்கு, தொடுக்க நேரம் இல்லை, அதனால கொத்து கொத்தா தொடுத்துட்டாங்க, பூ பூவா தொடுக்கல, கொத்தலர். அப்புறம் பூங்குழல், இந்த பூ எங்க இருக்கு? தலை முடியில இருக்கு, அது தாயா இருக்கு, பூங்குழல். நப்பின்னைன்னு பேரு. யார் நப்பின்னை? ஆண்டாள், கோதாதேவி. அதனால நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் பார்ப்பா. ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு படுத்துருக்காங்க. இப்போ வெளியில இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க, 5 லட்சம் பெண்கள் வெளியில வந்திருக்காங்க, எழுந்திருன்னு கூப்பிட்டாங்க. போன பாசுரத்திலையும் இந்த பாசுரத்திலையும் எழுந்திருன்னு கூப்பிட்டாங்க. எழுந்திருக்கல, வாய் தர வாய்ங்கிறாங்க. வைத்து கிடந்த மலர்பார்வா, வாய் திறவாய். இவருடைய திருமார்பும் எம்பெருமான் பெருமாளுடைய திருமார்பும் மென்மையாக இருக்கிறது. அவள் தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிற பூவும் மென்மையாக இருக்கிறது. தாயாருடைய திருமேனியும் மென்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இந்த நறுமணமும் இருக்கிற பொழுது அப்ப சொன்னோம், இங்க மலர் மார்பா வாய் திறவாய். பெருமாளை இப்ப கூப்பிடணும். பெருமாளை கூப்பிடுச்சு, தாயாரை கூப்பிடணுமா வேண்டாமான்னு கேட்டா கூப்பிடணும். ரெண்டு பேரையும் ஒன்னா கூப்பிடுறது இந்த பாசுரம். அப்படியும் தாயார் பெருமாள் எழுந்திருக்கல. அடுத்த பாசுரத்தில் 33 நாளைக்குல தனியா தாயாரை மட்டும் எழுப்பணும். அம்மாவை வீட்டில் பார்த்துருப்பீங்க, பாட்டி அம்மா எல்லாம் முன்னாடி எழுந்துருவாங்க. இந்த தாத்தாக்கு எல்லாம் அப்பா எல்லாம் படுத்து தூங்கிட்டு, பையன் படிக்க போற பையன் எல்லாம் படுத்துட்டு இருப்பான். பாட்டியெல்லாம் எழுந்துரும். ஏன்னா எழுந்துட்டியா அப்படிங்க, எல்லாரும் எழுந்துட்டு. அப்படி மலர் மார்பா வாய் திறவான்னு எம்பெருமான கூப்பிடுறாங்க. வாயை திறந்து சொல்லு, பதில் வரவேன்னு சொல்லு, வரமாட்டேன்னு சொல்லு, கதவை திறக்கிறேன்னு சொல்லு, தாப்பா போட்டிருக்கு நீயே திறந்துவான்னு சொல்லு, திறந்துதான் இருக்கு பூட்டல்ல திறந்துவான்னு சொல்லு. இவன் திருடன் இல்ல, அதனால பூட்டை கூட திறந்துடுவான். பூட்டிருக்கேன்னு சொல்லு, திறந்துவான் தான் வந்துடுவான் உள்ள. அப்படி கூப்பிட்டுருக்காங்க. மலர் மார்பா வாய் திறவான். உடனே பார்த்தா அவன் எழுந்திருக்கல, காது கேட்காத மாதிரி நடிக்கிறான். ஊமையோ செவிடோ அனந்தலோ ஏம பிறந்தையில் மந்திரப்பட்டாலோன்னு பெண்ணை தானே சொன்னோம். இப்ப பெருமாள் செவிடு மாதிரி, நல்ல காரிய செவிடுன்னு சொல்லுவாங்க. கூப்பிட்டா அது காது கேட்காத மாதிரி நடிச்சா என்ன பண்றது? தூங்கினா சும்மா தூங்காமே முழிச்சுக்கிட்டு இருந்தா எழுப்ப முடியாது. முழிச்சுட்டு இருக்கிற தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. நிஜமா தூங்குறவரை எழுப்பலாம். மலர் மார்பா வாய் திறவாய். இப்ப யாரு ஆசிரியர்? மலர் மார்பா யாரு ஆசிரியர்? வாய் திறவாயின்னு மாணவர்கள்லாம் கேட்கறாங்க. வாய் திறந்து எங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க கேட்கறாங்க. வாய் திறவாய். மைத்தடங்கண்ணினாய். மைத்தடங்கண்ணினா மை, இப்பதான் சொன்னேன், தொட்டு இட்டுக்கலாம் பொட்டுன்னு, அது மாதிரி மைத்தடங்கண்ணினாய், மை இட்ட கண்கள். சின்ன குழந்தைக்கு சொன்னேன் அன்னைக்கே, ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் மை இடுவாங்க. அப்பதான் நமக்கு கண் தெரியும். கண்ணாடி போட்டுக்க வேண்டாம், சர்ஜரி பண்ணிக்க வேண்டாம், டாக்டர்கிட்ட போக வேண்டாம். அதனால எவ்வளவு வயசானாலும் இந்த சாலேஸ்வரம்னு ஒரு கண்ணாடி வரும், 40 வயசுல ஒரு வெள்ளெழுத்துன்னு ஒரு கண்ணாடி, அது மட்டும் தான். சில பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க, சில பேர் நிறைய பேர் கண்ணாடி போடலை பாருங்க. அப்படின்னா வயசானவங்க போடலை அப்படின்னா என்ன, ஆரோக்கியம் இருக்குன்னு அர்த்தம். 100 வயசு இருந்தான்னா பல்லு கெட்டியா இருக்கணும், பொறுக்கு சாப்பிட முடியும். அதனால அப்படி கண்ணு தெரியணும், காது கேட்கணும். அதுக்காக நாங்க பிரார்த்தனை பண்றோம். தெரிஞ்சுக்கங்க, தினம் மத்தியானம் பிரார்த்தனை பண்றோம். மாத்தியானிகத்துல பிரார்த்தனை பண்றோம். இன்னைக்கு காலத்துல குழந்தைகள் மாத்தியானிகன்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க. பஷ்யேம சரத சதம். கண்ணு தெரியணும். யாருக்கு கண்ணு தெரியணும்? எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும். இது பகுவச்சனம் பன்மேல போட்டிருக்காங்க. எனக்கு மட்டும்னா பஷ்யாமின்னு வரணும். பஷ்யேமன்னு எல்லாரும், பஷ்யேம இவருக்கும் சேர்த்து வாண்டிக்கிறோம். பஷ்யேம சரத சதம். சந்தோஷமா வாழணும். கண்ணு தெரிஞ்சு திருப்பி கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வீட்லயே நடக்க முடியாது உங்களால. அதனால ஜீவேம சரத சதம், உயிரோடு இருக்கணும். இல்ல நான் 40 வயசு வரையும் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதனால அதுக்கப்புறம் கஷ்டம், நடக்க முடியாது. 60 வயசானா நடக்க முடியாது, கண்ணு தெரியல, அது மாதிரிலாம் வர வேண்டாம். நான் சீக்கிரமே 60 வயசுலேயே அங்கே போறேன் அப்படின்னு. அப்படி இல்லை, அப்படி போக விட மாட்டோம். அதனால யார் அவர்? அதனால பஷ்யேம சரத சதம், இதெல்லாம் வேத வாக்கியம். நீங்க கேட்கறதோட நிறுத்திக்கணும், அர்த்தம் புரிஞ்சுப்போம், சொல்லக்கூடாது திருப்பி.
ஜீவேம சரத சதம். அப்புறம் சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். நந்தாம சரத சதம். திருப்பியும் மகிழ்ச்சி அதிகமா இருக்கணும். இப்ப இன்னைக்கு காலையில ஒண்ணு கேட்டேன், நண்பர்கள் உயர்வா உறவினர்கள் நமக்கு உதவி கிடைக்குமான்னு கேட்டேன். அன்னைக்கு காலையில ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்க பேர் திருமதி நம்பிராஜன் பேர். அவங்க சொன்னாங்க, மாலை தாமதமானாலும் மாலை சரியாக நேரத்தில் வந்து இப்படி சொல்லும் பொழுது அந்த 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 அம்மா சொன்னாங்க, உறவினர்கள் தான் நல்ல ஒரு முக்கியமா உதவி செய்வார்கள், நண்பர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் சொன்னாங்க. அது நமக்கு உடன்பாடு இல்லை. நண்பர்கள் செய்யலாம், உறவினர்கள் செய்யலாம், ரெண்டு பேரும் செய்யாம போகலாம். ஒரு நண்பரே எதிரியாயிடலாம், எதிரியே நண்பனாயிடலாம். அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து வாய் சொன்னா மைத்தடம் கண்ணினாய். அப்போ இப்ப பிரிச்சு பேசுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, துவாபர யுகத்துல கண்ணன் காலத்துல, போன யுகத்துல கண்ணன் காலத்துல கோகுலத்துல அந்த கண்ணன் வளர்ற பொழுது எல்லா இடையர்களும் மாட்டுக்கு மாட காப்பாற்றுறவங்க எல்லாரும் எம்பெருமானோட அன்போடு இருந்தாங்க, கண்ணனோட அன்போடு இருந்தாங்க. என்ன பேர் அவனுக்கு? சுவாமி தேசிகன் சொன்னார், வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம். எல்லா ஜனங்களுக்கும் வேண்டியவரா இருந்தார். வல்லவி ஜனவல்லபம். யார் யார் அன்போடு இருக்காங்களோ அவங்களோட இவர் அன்பா இருக்கார். யார் யார் அன்போட இல்லையோ அவங்களோட அன்போடு இருக்க மாட்டார். இது இயற்கை தானே. நீங்க நண்பரா இருந்தா நான் அவங்களோட நண்பரா இருப்பேன். நீங்க வந்து என்கிட்ட கோபம் பண்றீங்கன்னா நான் அவங்களை எப்படி நண்பரா இருப்பேன்? அப்படி. அதனால கோபி ஜன வல்லபாகான்னு பேரு. இது வந்து முக்கியமான வாக்கியம். அப்படி இருக்கிறவரை போய் பெருமாளை போய் தாயார்கிட்ட போய் சொன்னா, நீ உண்மனாளனை, உன்னுடைய கணவனை. அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய கணவன் இல்லைன்னு அர்த்தம். அதாவது எனக்கு தலைவன் இல்லைன்னு. நீ உண்மனாளனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான். தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க விட மாட்டேங்கிறியே அப்படின்னு அவங்க கேட்க வந்தா பிராட்டி அப்புறம் கேட்க போறா. உன் மணாளனைன்னு சொல்றீங்களே, பிரிச்சு பேசுறீங்களே. நான் அன்னைக்கே சொன்னேன், அதிசயத்துக்காக சொன்னேன். 16,008 பேர் மனைவிகள் போது நான் மட்டுமா மனைவி? எல்லாரும் மனைவின்னு சொல்லும்போது நாம எல்லாரும் மனைவி. தெரிஞ்சு வச்சுங்க. ஸ்திரீ பிராயம் இதம் ஜகத்து, சம்ஸ்கிருத வாக்கியம். இந்த உலகம் பூரா பெண்கள், அவர் மட்டும்தான் ஒரு ஆண். புருஷோத்தமகன் பேர் அவருக்கு. புருஷோத்தமகா. உத்தமர் கோயில் இங்க இருக்கு, சேவிச்சிருக்கீங்களா? உத்தமர் கோயில் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருக்கும் ஒரு கோயில் இருக்கு. இந்த காவேரி கொள்ளிடம் தாண்டின ஒண்ணு இருக்கு. சேவிச்சுட்டு வாங்க. சேவிக்க முடியலன்னா இதுவரையும் சேவிக்கல. அங்கே உத்தமர் யாரு? புருஷோத்தமனாக எம்பெருமான் இருக்கான். அப்போ இங்க வந்து உன் மணாளனை எத்தனை போதும் 24 மணி நேரம் 7 நாளும் நீங்க எழுப்பவே விட மாட்டேங்கிறீங்க. அதனால எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். ஆசிரியர் சொல்ற, மாணவர்கிட்ட தூங்கிடாதீங்க, நீங்க வந்து மற்ற தூங்குற மாணவர்களை எழுப்பணும். நீங்க வந்து நல்ல கெட்டிக்கார மாணவர்கள், மற்றவங்களை தூங்காம எழுப்பி துயிலழ ஒட்டாய்கான். நீயும் தூங்கு நானும் தூங்குறேன்னு ஹாஸ்டல்ல தூங்காதீங்க. எங்க கல்லூரியில இப்ப இந்த கல்லூரியில ஒரு ஹாஸ்டல்ல வார்டன் ஒருத்தர் இருந்தார். மாணவர் விடுதியில ஒரு காப்பாளர் இருந்தார். அவர் வந்து 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டாரு. மார்கழி மாசமா இருந்தாலும் சரி, எந்த மாதமா இருந்தாலும் 4:30 எழுப்பி விட்டாரு. அவரை நீக்க வேண்டும்னு எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க மாணவர். அதனால இதெல்லாம் வேடிக்கை. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போய் அவர் செஞ்சது சரிதான், ஒவ்வொரு அறையா கதவை தட்டி, கதவை திறக்கிறியா எழுந்திருக்கிறியான்னு கேட்டுருவார். விடமாட்டாரு. அவர் நல்லவர் இல்லைன்னு. அந்த மாதிரி இல்லை. அதனால கல்லூரியை விட்டு அவரை நீக்குங்கிறாங்க, வெள்ள துரத்துங்கிறாங்க மாணவர்கள். உண்ணாவிரதம் இருக்காங்க. நாங்க போய் சமாதானம் பண்ணி, அவர் 4:30 எழுப்ப மாட்டார், 5:30 எழுப்பார் அப்படி சொன்னோம். எப்படி கேட்டா, இந்த மாதிரி உண்மனாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையிலும் பிரிமாற்றகில்லாயால். நீ வந்து உன்னுடைய கணவனை விட்டு பிரியக்கூடாது என்று நினைக்கிற, ஆனா அவர் எங்களுக்கும் சொத்து.
உனக்கு மட்டும் சொத்து இல்லை, எங்களுக்கும் எழுதி கொடுத்துருக்காரு. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நாங்கள் கட்டிக்கிட்டோம், சொத்து வரி கட்டிக்கிட்டோம், எம்பெருமானும் எங்களுக்கு சொத்து. அப்போ ஒட்டா இல்லாயால் இது இது தவறுன்னு சொல்றான். பிராட்டியார்ட்ட போய் பெரிய தாயார் ரங்கநாயகிக்கார்ட்ட போய் நீ செய்தது தப்புன்னு யாராவது தைரியமா சொல்லுவாங்களா? சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு பக்தி உடையவர்கள், உரிமை பெற்றவர்கள். நீ செய்யறது தப்பு. என்ன சொல்றாங்க? தகவும் அன்றுன்னு சொல்றாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? ஒட்டா துயிலக ஒட்டா சாரி எத்தனையிலும் பிரிவாற்றல் தத்துவம் அன்று. தத்துவம் இது உண்மையும் இல்லை. தத்து துவம், இந்த எம்பெருமான் தான் நீ, அதுதான் தத்துவம். அந்த தத்துவம் சரியும் இல்லை, கொள்கையும் சரியில்லை உனக்கு. அதனால நீ செய்யறது உங்ககிட்ட இங்க மேல பிரியமும் இல்லை, அன்பும் இல்லை. தத்துவம் என்று தகவேல் இப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி மாணவர்களை பார்த்து ஆசிரியர் சொன்னார், நீ ஒழுங்கா இருங்க, நீ எப்போதும் தர்ம சிந்தனையோடு இருங்க, அறம் வளருங்க, நான் சொல்லி கொடுத்ததை நீங்க பின்பற்றுங்க, நான் தப்பா சொல்லி கொடுத்துருந்தேன்னா அதை வேண்டான்னு மறந்துடுங்க, சரியா சொல்லி கொடுத்திருந்தா அதை நீங்க பின்பற்றுங்கள் என்று சொன்னார் ஆசிரியர். தத்துவம் என்று தகவல். நீங்க செய்யறது சரியில்லைன்னு ஒரு நாள் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து குற்றம் சொல்லு. அப்போ என்னன்னா, ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை விட சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று கருதி முன்னால் நான் இந்த வேதத்துக்கு விளக்கம் தருகிறேன் என்று சொல்லணும். அப்படி இல்லாம பின்னாடி உட்காந்துருந்தா, நன்றாக தெரிந்து கொண்டு பின்னாடி உட்காந்துருந்தா கூடாதுன்னு சொல்ல. அவ்வளவுதான். ரொம்ப இது இல்லை. இப்படி இதுல என்னன்னு கேட்டா, பிராட்டியை பத்தி சொல்லணும். பிராட்டியை பார்த்து நீங்க சரியில்லைன்னு சொன்னா, இப்ப சீத்தையை பார்த்து என்ன சொல்றது? சரியில்லைன்னு சொல்றதா அப்படின்னு கேட்டா, அவ சொன்னா ஹனுமான்கிட்ட சொன்ன. ஹனுமான் என்ன கேட்டான்? ராட்சசிகள்லாம் சுத்தி உட்கார்ந்துருக்காங்க, உங்களை சுத்தி உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி அவ கேட்டான். 9 மாசமா அந்த ராட்சசிகள், அரக்கிகள் இந்த சீத்தையை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சும்மா குத்துறது, சும்மா திட்டுறது, சும்மா முகம் காட்டுறது, இப்படி எல்லாம் பழிச்சு காட்டுறது, அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களை தூக்கமும் இவங்களுக்கும் வரல, அவங்களால இன்னும் கெட்டும் போச்சு. 9 மாதம் தூங்கல. லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் தூங்கல. பரதன் 14 ஆண்டுகள் தூங்கல. அயோத்தியில நல்ல படுக்கல தரையில படுத்தான். மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் அப்படிலாம் படுக்கல. அப்படி ஊர்மலையும் அப்படி இருந்தா, அவனுடைய மனைவியும் அவன அந்த விரதத்தோடு இருந்தா. அப்படி சொல்லும் பொழுது இப்போ இந்த பிராட்டி என்ன பண்ணா, அந்த ஹனுமான் கேட்டான், இந்த மாதிரி இந்த என்ன ராட்சசியெல்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்களே, 9 மாசம் உன்னை துன்புறுத்துறாள், அவளை நசிக்க போறேன், கொசு நசிக்கிற மாதிரி நசிக்க போறேன். மசக்கி கிருத்த ராட்சசம், மசக்கான கொசு, மசக்கி கிருத்த ராட்சசம் சொன்னான். வேண்டாம். ஏன் வேண்டாம்? அவன் சொன்னா, பாப்பானாம் வா சுபானாம் வா வதம் நார்ஹதா, நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்களை கொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டான் ஹனுமான். ஏன்னா நல்லவர்களையும் நல்லவர்கள கொல்லக்கூடாது, சரி, கெட்டவர்களையே கொல்லக்கூடாதுன்னு கேட்டா அவன் சொன்னா, நகஷ்டித் நாபராத்தி, இந்த உலகத்திலே தப்பு செய்யாதவர்கள் ஒருத்தருமே இல்லை, என்னையும் சேர்த்துதான், என்னையும் சேர்த்து. என்ன தப்பு பண்ண? நான் லக்ஷ்மணனை திட்டினேன், அதுக்கு தகுந்த தண்டனையை இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். 9 மாசமாக நான் ஒரு சொல் சொன்னேன், உனக்கு குணம் சரியில்லைன்னு லக்ஷ்மணனை பார்த்து சொன்னேன், என் மீது ஆசைப்படுகிறேன்னு சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு, ஒரு வார்த்தை சொன்னதுக்கு 9 மாசம் கஷ்டம். யாரை விட்டு வச்சது? பெருமாளையும் பிராட்டியும் விட்டு வைக்கல. பெருமாளை பத்தி அன்னைக்கு சொன்னேன். பெருமாள் என்ன ராமன் தப்பு பண்ணா, அதுக்கு இப்ப தண்டனை அனுபவிச்சான். ஒரு குரங்கு சுக்ரீவன் என்ற குரங்கு கேட்டது, 2 தண்டனை கொடுத்தது. இந்த மராமரம்னு 7 மரத்தை தொலைக்கிறதுக்கு உன்னால முடியுமான்னு கேட்டது, ஒரு பரீட்சை. இன்னொரு பரீட்சை என்னன்னா, துந்துபிங்கிற ராட்சசனுடைய செத்த உடலை தூக்கி போட முடியுமான்னு கேட்டது ஒரு குரங்கு.
குரங்குன்னு தான் சொல்லணும். அனுமான குரங்கு சொல்ல மாட்டாங்க, தெய்வம் சொல்லணும். அப்படி இந்த அனுமான் கேட்ட உடனே நசிக்கிறேன்னு சொன்ன உடனே வேண்டான்னு சொன்னாலா? யாரும் உலகத்துல தவறு செய்யாமல் இருப்பதே இல்லைன்னு சொன்னாலா? பேசாம போயிடும். யாரையும் ஒன்றும் செய்யல. ஆனா அசோகவனத்தை அழித்தான், 14,000 ராட்சதர்களை அழித்தான், ராவனுடைய பிள்ளையை கொன்றான், அக்ஷன் என்ற பிள்ளையை கொன்றான். அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் கேட்கவே இல்லை சீதா பிராட்டி. சீதா பிராட்டிட்ட என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டா, ரங்கநாயகி தாயார் தான் சீதா பிராட்டி. ஏன்னா ராமன் தான் சம்பெருமாள். அதனால என்ன சொன்னா, என்ன நிறைய உங்களுக்கு விஷயம் ராமாயணம் நிறைய தெரிஞ்சா கூட இப்போ இதுல என்ன விஷயம்னு கேட்டா, சீதா பிராட்டி எம்பெருமான் கொடுப்பதை விட, அதாவது ராமன் கொடுப்பதை விட, அந்த ராட்சதிகள்லாம் அந்த சீதையுடைய திருவடியில விழலை, விழாத போது அவன் அபயம் கொடுத்தாள். ராமன் என்ன சொல்றான், என் காலில் வந்து விழுந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பு தரேன், பாதுகாப்பு தரேன். இல்ல அப்படி இல்லை, ராமனை விட சீதை உயர்ந்தவள். அது மாதிரி பத்மாவதி சீனிவாச பெருமாளை விட உயர்ந்தவள். அந்த பொண்ணுக்கு சிரிப்பு வருது, நம்மளை பத்தி தான் சொல்றாங்க. அப்படி ஏன்னா அப்படி அது பெண்கள்லாம் அப்படி சிறந்தவள் பெண்கள். ஏன்னா தாய் எப்பொழுதுமே சிறந்தவள். தாய் வந்து தன்னுடைய மக்களுக்கு எந்த தீங்கும் நேரும்படி நினைக்க கூட மாட்டார். அப்பாவது அடிப்பார், அது அடிக்காதீங்க வலிக்கும்பா. இப்போ நேற்று சொன்னேன், தூங்கிட்டு இருக்கா குழந்தை, எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்றது தாய். தந்தை வந்து கடமையை உணர்த்துவார். தந்தை ஆனா மறந்துடுவாங்க எல்லாரும் பொதுவா, தாய் மட்டும் ஞாபகம் வச்சுப்பாங்க. சின்ன குழந்தை, இந்த பொண்ணு ஒரு 8, 5, 2 வயசு குழந்தைய கேளுங்க, உங்க அம்மா பேர் என்னன்னு சொல்லும், அப்பா பேர் என்ன தெரியாது, சொல்ல தெரியாது. பேச்சு வந்த உடனே அம்மான்னு தெரியும். அம்மா தான் ஒரு பல்கலைக்கழகம், அம்மா தான் கல்லூரி, அம்மா தான் பள்ளிக்கூடம். அதனால தாய பிராட்டி அப்படி பண்ணா. அப்படி இருந்ததுனால இங்க வந்து என்ன பண்றோம், பிராட்டியை 2வது தடவை இப்போ இன்னைக்கு எழுந்திருக்கல, நாளைக்கு திருப்பி எழுப்புறோம். பிராட்டி தான் நமக்கு முதல்ல. நேற்றுக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, பாலக்காரில இருந்து ஒரு அம்மா வந்து கேட்டாங்க. அந்த அம்மாவுடைய பெண் வந்து ஹோலி கிராஸ் கல்லூரியில, இந்த ஊர்ல இருக்கிற ஹோலி கிராஸ் கல்லூரியில பிபிஏ படிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து சொன்னது இந்த மாதிரி படிச்சிருக்கேன். அவங்க தந்தை வந்து அந்த பிபிஏக்கு மேல படிக்க வேண்டாங்கிறாங்க. தந்தை படிக்க வேண்டாங்கிறாங்க. அதான் எனக்கு ஆச்சரியம். ஏன்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்ற, தந்தையோடு கல்வி போம். இவங்க அப்பாட்ட நிறைய கத்துருந்தாங்க. இவங்க அப்பா 92 வயசு இருந்தாரு, 90 வயசுல இவங்க கத்துட்டு இருந்தாங்க அப்பாட்ட. அவர் தான் முதல் குரு, அவர் தான் கடைசி குரு. அதனால அது 90 வயசாலையும் கத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அப்படி கத்துக்கணும், அப்பாட்ட கத்துக்கணும். அப்பா வந்து படிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டோம். கல்யாணம் பண்ணணும். பிபிஏ படிச்சுட்டு அடுத்த என்னப்பா SSLC படிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால ரொம்ப கஷ்டம் கிராமங்கள்ல. அந்த பொண்ணு, அந்த மாலக்கரை அந்த பொண்ணுடைய அம்மா சொன்னாங்க, நீங்க சொன்னீங்களே தாயார் சந்நிதி முதல்ல போகணும்னு சொன்னீங்களே, எதுக்குன்னு கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டாங்க. அம்மாட்ட வரன் வாங்கிட்டா, அப்பாட்ட வரன் வாங்கிட்டா. அப்படி அதுக்காக நாளைக்கு பாட்டு வந்து 33 செஞ்சுருட்டி என்ற ராகம். சுரட்டின்னு ஒரு ராகம் இருக்கு, செஞ்சுருட்டின்னு பேர் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல சுரட்டின்னா அழகான ராகம்னு அர்த்தம், அதாவது ஒலின்னு அர்த்தம், அழகான ஒலின்னு அர்த்தம். நாளைக்கு செஞ்சுருட்டி ராகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணஜாலினே. இன்னைக்கு சீக்கிரமே பண்ணிட்டோம். அதில் நிறைய விஷயம் இருக்கு. இருந்தாலும் எனக்கும் களைப்பா இருக்கு, உங்களுக்கும் களைப்பா இருக்கு. நாம சங்கீர்த்தனம் கேட்டேன், இன்னைக்கு நாம சங்கீர்த்தனம் கேட்டேன். நாளைக்கு அதை முடிஞ்சா அதை ரெக்கார்ட் பண்ணி இங்கே சொல்றேன். என்னுடைய நண்பர் வந்து ஒரு 7 பேர் சீனிவாச மஹால்ல, இவங்களுக்கும் சொல்றேன், சீனிவாச மஹால்ல ராகவேந்திரபுரத்துல காலையில 6:30 மணி 8 மணிக்கு, நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 வரலையும், திருப்பியும் மாலை 5:30 ஆரம்பிச்சு ராத்திரி 8 மணி வரலையும், 8:30 வரலையும். 5ஆம் தேதியும் இன்னைக்கு 3, இன்னைக்கு சாயங்காலம் ஆரம்பிச்சிட்டாங்க. 5ஆம் தேதியும் காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30, மாலை 5 மணிலேருந்து 8:30 வரலையும். அது எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 7-8 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
அமைதியா இருக்கிற இடம், நம்ம கேட்க முடியாத இடம், எந்த தந்திரம் இல்லாம கேட்க முடியாத இடம். அந்த இடத்துல நீங்க போகலாம். சீனிவாச மகால் ராகவேந்திரபுரம். அந்த விஷயத்தையும் சொல்லி இந்த நாம சங்கீர்த்தனம் கேட்டதுனாலே இப்போ கேட்டே காது வலிக்குது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. எல்லாருக்கும்